சிவார்ப்பணம் நீங்கள் பார்க்குறது நம்ம சேலம் குரங்குச்சாவடியில் இருக்கிற சென்றாய பெருமாள் மலை. அந்த மலை மேலே இருக்கிற நம்ம பெருமாள் கோயிலுக்கு நம்ம ஆணி திருவோணம் அபிஷேகம் கட்டளை பூஜை திருக்கோடி வச்சுருக்குது. அது போல் வீடியோலாம் போட்டுட்ருக்குறேன், நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் ஒரு நிகழ்வு தான் நம்ம ஆஞ்சநேயருக்கெல்லாம் நம்ம கடலை கொடுத்தது. இது ஏன் அப்படின்னா, நம்ம மலை மேலே ஏறி வரும்போது படிக்கட்டு கூட பாதி இதுக்கு தான் இருக்கும், மீதி இதுக்கு படிக்கட்டு இல்லாத கல்லுக்கல்லாத பாறையாக தான் இருக்கும், அதில் தான் வரணும். இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனாலும் அவங்க கீழேருந்து தான் தண்ணி கொண்டு வரணும், இல்லாட்டி மழை காலத்தில் மேலே இருந்து பிடிச்சி வச்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஹனுமானுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் இருக்காது. இப்படி யாராச்சும் வரும்போது தான் புரட்டாசி டைம் தான் கிடைக்கும், மற்றபடிக்கு இப்படி யாராச்சும் வரவி கொண்டாந்து கொடுத்தாதான். அப்போ நம்ம சாமிக்கு எல்லா ஜாமானும் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம ஹனுமனுக்காக நம்ம கடலை எடுத்துக்கிட்டு வந்தோம், அரிசி மாவு எல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுத்தோம். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அதுவும் இல்லாத அந்த இப்போ வாங்கி சாப்பிட்ற ஹனுமன் என்ன பண்ணுவார், இப்படி கையில் சாப்பிட்றதும் இல்லாத இப்படி நம்ம கையில் கொடுக்கவே அப்படியே நம்ம அம்மா கையில் அப்படியே வாயை வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அது போல் வாயை வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நம்ம பயந்துட்டு டப்புன்னு விட்டுட்டோம், ஏன்னா நம்ம தெரியாது. ஆனால் எல்லாமே குழந்தை போல் ஹாப்பியாக சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க. அது போல் நீங்களும் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் இது மாதிரி கொண்டுட்டு போய் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இது போல் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுதான் சந்தோஷமான நிகழ்வு. அவங்களோட சாப்பாட்டு பசியை நம்ம ஒரு நாளைக்கு தீர்த்தோம் அப்படின்னு நமக்கு மனசு ஹாப்பியாக இருக்கும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையை கடிச்சது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது கடிக்கு வரல, அப்படியே நம்ம கையில் அப்படியே அள்ளி அப்படியே வாயை வச்சு கடிச்சு அப்படியே அள்ளி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினாங்க. அதுதான் அது. இப்போ பின்னாடி இருக்கிற ஹனுமனும் இன்னும் கொஞ்சம் இப்போ பின்னாடி இன்னொரு ஹனுமனுக்கு கொடுப்பேன். அந்த குட்டி ஹனுமனும் அப்படியே தான் அவங்க அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி கையாட அப்படியே அள்ளி சாப்பிடணும், வாயில் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாருங்க ஹாப்பியாக இருக்குது. அள்ளிக்கடா வாயில் அப்படியே சாப்பிடலான்னு பாருங்க. பாருங்க எப்படி அள்ளி அப்படியே அவங்களே கையை நம்ம கையை வேற பிடிச்சிக்கிட்டு அப்படியே அள்ளி சாப்பிட்றாங்க பாருங்க. நம்ம கையை அவங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்றது எவ்வளோ ஹாப்பி. நீங்களே இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.